இந்த காலகட்டம் என்பது இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான அடியானாக தக்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறையச்சத்தை நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கும் நோன்பு பசியை உணர்வதற்காக தரப்பட்டது அல்ல. நோன்பு நோட்பதால் பசி இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இதை தரவே இல்லை. இறைவன் இதை தந்ததற்கான காரணம் நோன்பு என்பது உங்களை தக்வாதாரிகளாக மாற்றும், உங்களை இறையச்சம் கொண்டவர் மாற்றும், அல்லாஹ்வின் மீதான பயம் உங்களுக்கு ஏற்படும். சினிமாவிலே மூழ்கி இருக்கிறோமா? இந்த ரமலானோடு நான் சினிமாவை விட்டு தூரமாக போகிறேன் என்கிற முடிவை எடுங்கள். அதே மாதிரி வஹுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து அல்லாஹ் தஆலா மூடி விடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான் டோரை. பாவங்கள் செய்வதற்கு முடியாத காலகட்டமாக, செய்யக்கூடாத காலகட்டமாக அது மாறிவிடும். அதை தாண்டி ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி லாஸ்ட் சான்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவாக அது அமைந்தால் கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு 83 ஆண்டுகள் நாம் செய்கிற நன்மையை ஒரே நாள் ஒரே இரவில் தந்து விடுகிறார். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்களை நாம் இழந்திருப்பதை போல அடுத்த ஆண்டுகளில் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை மிக அருமையாகவும் அழகாகவும் மிகச்சரியாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.